தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு இவர் தமிழ்நாடு முழுக்க ஒரு பிரபலமான ஒரு விவசாய சங்க தலைவர். இவர் அநேக போராட்டங்களை நடத்தியுள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் அநேக போராட்டங்களை நடத்தியுள்ளார். காவிரியில் தண்ணீர் தர மறுக்கின்றது கர்நாடக அரசு. காவிரி நதிநீரை தர மறுக்கின்ற கர்நாடக அரசு தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று கூறினார். இதை வலியுறுத்தி சென்னை தலைமைச் செயலகம் முன்பாக போராட்டம் நடத்தப் போவதாக ஐயா கண்ணு அறிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தமிழக காவல்துறை விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு அவர்களை வீட்டுக் காவலில் வைத்துள்ளது. காவிரி நதிநீர் தர மறுக்கின்ற கர்நாடக அரசு தமிழக விவசாயிகளுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று கூறி தலைமைச் செயலகம் முன்பாக போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்த ஐயா கண்ணு தற்பொழுது வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இது தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயிகள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவிரி நதிநீர் பெற்று தருவதற்கு தமிழக வெற்றிக் கழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது ஜூன் ஜூலை மாதங்களில் வரவேண்டிய காவிரி நதிநீர் வந்து சேரவில்லை. தமிழக அரசு மெத்தனமாக உள்ளது. தண்ணீர் தரக்கோரி தமிழக அரசு கேட்கவில்லை என்று கர்நாடகா கூறுகிறது. காவிரி நதிநீர் விவசாயிகள் வாழ்க்கையில் கர்நாடகா மற்றும் தமிழக அரசுகள் விளையாடுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.